மகாநதி சீரியல்ல விஜய் நைட் சாப்பாடு செய்துட்டு இருக்காரு. அப்போ அவருடைய கைய கத்தியில வெட்டிக்கிறாரு. உடனே இரத்தம் வரையும். என்ன காப்பாத்த யாருமே இல்லையா, வலிக்குதேன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே காவேரி வீட்டில இருந்து குமரன் போக தயாராகிறாரு. ஆனா சாரதா சொல்றாங்க, தம்பி நில்லுங்க, யாரும் போக வேணாம், பேசாம இருங்க, ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்கப்பான்னு விஜய் கத்திட்டு இருக்காரு. காவேரி பாட்டி சொல்றாங்க, எதிரியாவே இருந்தாலும் உசுருக்கு ஆபத்துங்கிறப்போ போகணும் சாரதான்னு. உடனே விஜய் வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஐயோ அப்பா, டேய் எதுக்கு பிராணம் போற மாதிரி கத்திட்டு இருக்க? இதுக்குதான் அவ்வளவு கத்தி ஊரை ஏமாத்துனியா? ஏண்டா எங்களையெல்லாம் பார்த்தா நோக்கி எப்படி தெரியறது? இதுல வேற ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்கன்னு வேற சொல்றேன்னு வீட்டு ஓனர் வைஃப் சொல்றாங்க. அதுக்கு விஜயும் கொசு கிடைச்ச மாதிரியா இருக்கும். போங்க மாமி. என்ன மாமி சிரிக்கிற? அப்படியெல்லாம் இல்ல மாமி, வெண்டைக்காய் வெட்டும்போதுதான் என் விரலை வெட்டிட்டேன். உப்புமா செய்யறது நிப்பாட்டிட்டு விஜய், நீ இது எல்லாத்தையும் அப்படியே வச்சிடுப்பா, நோக்குதான் கையில காயமே. இப்படியா பண்ணுவ ஈஸ்வரா, பாரு நீ போட்ட சத்தத்தன்னு எல்லாரும் அப்படியே கிளம்புறாங்க. ஒரு சொட்டு ரத்தமா இருந்தாலும் ரத்தம் ரத்தம் தானு விஜய் மனசுக்குள்ள சொல்றாரு. இவ்வளவுதான் கீரல், அவ்வளவுதான் விட்டுட்ட மாதிரி அப்படியெல்லாம் துடிக்கிறான். போயிட்டு பார்க்க மாட்டீங்களான்னு வீட்டு ஓனர் வைஃப் போயிட்டு காவேரி குடும்பத்தாருக்கிட்ட கேக்குறாங்க. எதுக்குத்தான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ண சொல்லி கத்து கத்து கத்திப்பட்டதுக்கா? கத்தி ஊரையே கூட்டுனேன்னு நானே கேட்டேனே, அதுக்கு அவன் ஆத்துக்காரி அவனை அப்படி வளர்த்துட்டாளாம். செல்லமா இருந்திருப்பான் போல. நேக்கே அவன் பேசுறதை கேட்டு கவலையாகிருச்சு. உப்புமாக்கு வெண்டைக்காய் நறுக்கிண்டு இருக்கான். ஐயோ, உப்புமாக்கு யாராவது வெண்டைக்காய் போடுவாங்களா? அம்மா அப்பா இல்லாத பிள்ளையாகிட்ட குழந்தை மாதிரி இருந்திருப்பான் போல. இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. ஆமா ஆமா, சரி, அந்த பையன் பசியோட இருக்கான், நான் ஏதாச்சும் பச்சனம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. இது தெரிஞ்சுதானே யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்குள்ள என்னமோ உங்களுக்கு தான் மனசாட்சி இருக்கிற மாதிரி பண்ணீங்களேன்னு சாரதா எல்லாரையும் திட்டுறாங்க. அப்படியே எல்லாரும் தூங்ககுனதும் காவேரி விஜய்க்கு கால் பண்றாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு உங்க மரியாதையை கெடுத்துக்கிறீங்க? ஏய், நான் என்னடி பண்ணேன்? அன்னைக்கு என்னடானா, தீப்பெட்டி குடுங்க விளக்கு ஏத்தணும்னும் வாரீங்க, கல்ல தூக்கி பாட்டி மேல வேற குறி வச்சு அடிச்சீங்க. இந்த கொஞ்சமெல்லாம் வேண்டாம். ஓகே, அதெல்லாம் எதுக்கு? எப்பவும் என்கிட்ட அதே மாதிரிதான் வந்து பேசிட்டு இருப்பீங்களான்னு விஜய் காவேரி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு விஜய் சொல்றாரு, ஏற்கனவே ஐயாவுக்கு ரொம்ப நல்ல பேரு, இதுல வேற நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இன்னும் உங்களை மோசமாதான் பார்ப்பாங்க. இப்படி நீ ஏன் எனக்கு கால் பண்ற? இதுக்காகத்தான் நான் பண்ணேன்னு வச்சுக்கோகு விஜய் சொல்றாரு. ஆமா, சிரிக்கிறாங்க. நீங்க தயவு செஞ்சு போனவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா தூங்குவேன். பண்றப்போ உன்னால பொறுத்துக்க முடியாம எனக்கு கால் பண்றதுன்னு அப்படியே 2 பேரும் தூங்க போறாங்க. அடுத்த நாள் காலையில குமரன் மாடலிங்க்கு ஆள் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ செட் ஆக மாட்டாங்களா? ஆனா அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டு இருக்க பையன் ஓகேவா தெரியுதுன்னு குமரன் சொல்றாரு. ஆனா கேமராமேன் சொல்றாரு, குமரா கேமரால நல்லா தெரிவான், ஜனங்க திரும்பி பாப்பாங்க. கங்கா வந்திருக்கிறதுல யாருமே திருப்தி இல்லைன்னு அண்ணா சொல்றாங்கன்னு குமரன் சொல்றாரு. அந்த பக்கம் விஜய் அப்படியே வாராரு. ஷூட் இங்க தானே பிரதர்? ஆமா ஆமா, இங்கதான். தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன். அவர் நல்லா இருக்காருப்பா, சினிமா ஹீரோ மாதிரி இருக்காரு, நமக்கு லக்குன்னு நினைச்சுக்கோன்னு சொல்றாங்க. ஆனா வேண்டாம்னு குமரன் சொல்றாரு. ஏன் வேணாங்கிற? வேண்டாம் அண்ணே, பண்ணதுக்கு அப்புறம் தானே பில்டர் பண்ணி பைனல் பண்ணுவீங்க. ஆபர் வருதுங்க, நான் நடிச்சா நம்ம ஊர் ஒரு ஆட்ல தான் நடிக்கணும்னு டைம் ஆயிடுச்சுங்க பாஸ், நானும் ஷூட்டிங்க்கு தான் வந்திருக்கேன். என்னப்பா, நீ இவர் ஏற்கனவே தெரியுமா? உனக்கு அண்ணே, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களான்னு குமரன் அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் விஜயும் காவேரியும் கங்காவும் குமரனும் பேசுறாங்க. இப்ப வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் பிரதர்? அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஒரு பக்கா ப்ரீசன் சொல்லுங்க. அப்படியெல்லாம் கிளம்புனா கிளம்ப முடியாது. எங்களுக்கு பிடிக்கலைங்க, என்னோட நாலேஜே இல்லாம அப்பள விளம்பரத்துல யாரோ சீப்பா ரிசீவ் பண்றீங்களா நீங்க எல்லாம்? ஏங்க உங்களுக்கு இப்ப என்னதாங்க வேணும்னு கங்கா கேக்குறாங்க. ஏன் அவளை எப்ப என் கூட அனுப்பி வைப்பீங்க, அதை சொல்லுங்கன்னு விஜய் சொல்றாரு. இங்க பாருங்க, எங்க வீட்ல சிச்சுவேஷன் சரியில்லை. கான்ட்ராக்ட் இருக்கிறப்பவே எனக்கு அவள் மேல லவ் வந்துருச்சு. இப்ப எனக்கு அவ முறையா பொண்ணு கேட்டு வரேன், அவளை எனக்கு திருப்பி கல்யாணம் பண்ணி வைங்க. இது ஓகே எங்க கோதாவரி, என்னால என் லவ்வை இப்படித்தாங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இப்படித்தான் கிடையாது, வீட்டுக்கு மூத்த பொண்ணா பொறுப்பா இருக்கணும். இவளை என் கூட வாழ சொல்லி உங்க அம்மா கிட்ட போயிட்டு பேசுங்கன்னு சொல்றாரு. இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.